Hi friends, welcome to Sambria channel, Hindi Big Boss 18, episode number 73. So, episode explanation போறதுக்கு முன்னாடி இன்னைக்கு டைம் கார்டுக்கான ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் டாஸ்க் நடந்தது. அதாவது எந்த செட் ஆஃப் பீப்புள் வந்து டைம் கார்டு டாஸ்க்கு போட்டியிட போறாங்கன்றதுக்கான ஒரு போட்டி நடந்தது. அந்த போட்டி வந்து ரொம்ப சாதாரணமா போக வேண்டிய போட்டி. அவினாஷோட பிக்சரை டிரா பண்ணி பெயிண்ட் பண்ணோம். ஸோ இதுதான் வந்து அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட டாஸ்க். 2 குரூப்பா பிரிஞ்சு செஞ்சாங்க. ஆனா வந்து அந்த டாஸ்க் வந்து டாஸ்க் மாதிரியே போல செம்மையா அடிதடி. இந்த டாஸ்க் வந்து பிக் பாஸே நினைச்சிருக்க மாட்டாரு இந்த அளவுக்கு அடிதடி போகும்னு சொல்லிட்டு. ஆனா அது எல்லாமே நடந்தது. சோ நான் எபிசோட எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கே புரியும். நாமினேஷன் டாஸ்க்ல தான் வந்து முடிச்சாங்க இல்லையா? சோ நாமினேஷன் முடிஞ்சு எல்லாரும் வெளியில வந்து இப்ப பேசிக்கிட்டு இருக்காங்க. அவினாஷ் கிட்ட வந்து கஷிஷ் கேக்குறாங்க, நீ எதுக்கு எனக்கு நாமினேஷன் ரைட்ஸ் கொடுக்கல அப்படின்ற மாதிரி. அவினாஷ் சொல்றாரு, நம்ம 2 பேரும் உட்காந்து பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அடுத்து ரஜத் ஷில்பா கிட்ட பேசிட்டு இருக்காரு. நம்ம நினைக்கிற அளவுக்கு நம்ம 2 பேருக்குள்ள அவ்வளவு கசப்பான விஷயங்கள் கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன். நம்ம 2 பேரும் வந்து உட்காந்து பேசினாலே சரியாயிடும் அப்படின்ற மாதிரி ரஜத் சொல்றாரு. ஷில்பா வந்து இல்ல, இது இப்போ உட்காந்து பேச முடியாது, எனக்கு வந்து அந்த மனசு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இப்போ யாமினி வந்து ஸ்ருதிகா கிட்ட எக்ஸ்பிளனேஷன் கேட்டுட்டு இருக்காங்க, என்ன எதுக்கு நாமினேட் பண்ணன்ற மாதிரி. ஸ்ருதிகா சொல்லிட்டு இருக்காங்க, உன்னோட பர்சனாலிட்டியை நான் பார்க்கவே இல்லை, அதனாலதான் நான் உன்னை நாமினேட் பண்ணேன்னு சொல்லும் பொழுது யாமினி சொல்றாங்க, உனக்கு வந்து என்னை பார்த்து பொறாம, அதனாலதான் நீ வந்து என்ன நாமினேட் பண்ற அப்படின்ற மாதிரி. அதுக்கு ஸ்ருதிகா சொல்றாங்க, பொறாமையா? உன்னை பார்த்தா எதுக்காக நான் பொறாமப்படணும் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. ஆமா, பொறாம நீ தான் கண்டுபிடிக்கணும் எதுக்கு என் மேல பொறாமன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கரண் ஈடன்லாம் வந்து ஒன்னா இருக்காங்க. சோ ஈடன் கிட்ட வந்து கரண் கேட்க வர்றாரு, நேத்து நடந்த விஷயத்த நீ எதுக்கு போயிட்டு யாமினி கிட்ட சொன்ன அப்படின்ற மாதிரி. உங்ககிட்ட ஒரு நார்மல் கான்வர்சேஷன் தானே நான் வச்சேன், நீ எதுக்கு போய் யாமினி கிட்ட சொன்ன அப்படின்ற மாதிரி கேட்கவும் ஈடன் வந்து அங்க வந்து எந்திரிச்சு போக பாக்குறாங்க. கரண் புடிச்சு உட்கார வச்சு, இல்ல நீ பதில் சொல்லியே ஆகணும், உட்கார்ந்து பேசு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நான் சும்மா ஜென்ரலா தான் பேசினேன், நான் வந்து எப்பவுமே அவகிட்ட நடக்கிற விஷயத்த சொல்வேன், சோ அந்த மாதிரிதான் நான் சொன்னேன், அவ வந்து உங்ககிட்ட சண்டை போட்டா நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்குள்ள யாமினியும் வராங்க. யாமினி கிட்டயும் ஈடன் சொல்றாங்க, நான் சும்மா தானே சொன்னேன் உங்ககிட்ட, நீயா தானே போய் கேட்ட அப்படின்ட்டு. ஆமா என்கிட்ட தான் சொன்னா, சும்மா தான் சொன்னா, யார் என்ன வேலை செஞ்சா உங்களுக்கு என்ன அப்படின்ற மாதிரி கரணை பார்த்து கேட்டாங்க யாமினி. அவட சிஷ் வந்தாங்க அந்த இடத்துல. சோ கஷிஷ் கிட்ட வந்து கரண் நடந்ததை எக்ஸ்பிளைன் பண்ணாரு. இந்த மாதிரி நான் ஈடன் கிட்ட போயிட்டு யாரு பாத்திரம் விளக்கணும், ஏன் வந்து டீ இந்த பாத்திரத்துல போட்டாங்க அப்படின்ற கேள்வியை கேட்டேன். இந்த விஷயத்த யாமினி கிட்ட போய் சொல்லி யாமினியை கூட சண்டை போட்டாங்க. சோ இதுல யார் மேல தப்பு நீ நினைக்கிற அப்படின்னு கஷிஷ் டக்குன்னு ஈடனை பார்த்தாங்க. பாரு, கஷிஷ் கூட உன்னதான் பாக்குறா, அப்ப யார் மேல தப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி கரண் கேட்கிறாரு. ஸ்ருதிகா கிட்ட விவியன் கேட்டுட்டு இருக்காரு, நான் எதுக்கு ஷில்பாவை நாமினேட் பண்ணேன்னு எனக்கு தான் ரீசன் தெரியும், ஒரு ராஜா ஒரு ராஜமாதா, அது நடுவுல நீ என்ன, நீ யாரு அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காரு ஸ்ருதிகாவை பார்த்து விவியன். இப்போ ரஜத்தும் சாராவும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. எதை பத்தினா இந்த நாமினேஷன் ப்ராசஸ பத்தி தான். ஒரே ஒரு ஓட் வந்து ஷில்பா பண்ணியிருந்தாங்கன்னா விவியன் வந்து உள்ள இருந்திருப்பாங்க அப்படின்ற மாதிரி அவங்க பேசிட்டு இருக்காங்க. சோ இப்ப கஷிஷ் வந்து அவினாஷ் கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க, நீ எதுக்கு எனக்கு நாமினேஷன் ரைட்ஸ் தரலன்னு. அதுக்கு அவினாஷ் சொல்றாரு, நீ ஒரு நரேட்டிவ் செட் பண்ற, அது தப்பு, என்ன லிட்டில் பிரதர் அப்படின்னு சொல்ற அந்த விஷயமா அப்படின்னு கஷிஷ் கேக்குறாங்க. ஆமா, நீ வந்து என்ன எப்படி சொல்லலாம், ஆக்சுவலி வந்து அவரோட பிரச்சனைனா நான் அவரை கூட விட மாட்டேன், சோ நான் இந்த வீட்டுல யாரையுமே விட மாட்டேன், எனக்கு அப்போசிங்கா ஒருத்தர் வந்தாங்கன்னா நான் அவங்களை விடவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு இருக்காரு. கஷிஷ் சொல்றாங்க, ஒண்ணுமே தப்பு இல்லையே, நீ வந்துட்டு இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணலாம் அப்படின்னு சொல்றது வந்து ஒண்ணுமே தப்பு இல்லையே அப்படின்னு சொல்றாங்க. நீ வந்து ரொம்ப ஓவர் ஸ்மார்ட்டா பிளே பண்ண ட்ரை பண்ற, அதுக்கு நான் ஆள் இல்லைன்னு சொன்னோன்னா கஷிஷ் வந்து என்ன ஓவர் ஸ்மார்ட்னு சொல்லாத, எனக்கு கோவம் வருது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கோவப்பட்டா கோவப்பட்டுக்கோ அப்படின்றாங்க. சோ நீ வந்து என்னோட அக்ரி பண்ண போறது இல்ல அப்படின்ற மாதிரி அவினாஷ் சொல்றாரு. ஆமா கண்டிப்பா அப்படின்னு 2 பேரும் கை குலுக்கிட்டு எஞ்சி போயிடுறாங்க. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கரண் வந்து விவியன் கிட்ட கேட்கிறாரு, சோ நம்ம 2 பேரும் எனிமீஸ் தானே இனிமே அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா எனிமி தான் அப்படின்னு சொல்றாரு. ஆனா நீ எனக்கு எனிமி கூட இல்லை அப்படின்னு விவியன் சொல்றாரு. ஏன்னா வந்து எனிமி ஆகிறதுக்கான குவாலிட்டிஸ் கூட உங்ககிட்ட இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அவினாஷ் அண்ட் கரண் இவங்க 2 பேரும் வந்து உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அதை வந்து விவியன் தூரத்துல இருந்து பாத்துட்டு இருக்காரு. அவினாஷ் கிட்ட கரண் வந்து சொல்லிட்டு இருக்காரு, நீ சூப்பர்வா பண்ண அந்த ஃபிளர்ட் பண்ற மாதிரி விஷயத்துல கிட்டத்தட்ட ஷில்பா மேம் கிட்ட கூட நீ வந்து ஃபிளர்ட் பண்ணிட்டியே, அந்த அம்மா மாதிரி இருக்கவங்க கிட்ட கூட நீ ஃபிளர்ட் பண்ணிட்ட, சோ இப்போ என்ன வந்து உன் பையன் ஆக்கிட்ட அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கு அவினாஷ் வந்து இல்ல நான் இன்னும் சின்ன பையன் தான் ப்ளீஸ் அப்படி சொல்றாரு. நீ வந்து ரொம்ப நல்ல விஷயம் பண்ணிருக்க, சோ நீ பண்ண இந்த நாமினேஷனுக்கான ரியாக்ஷன் தான் வந்து இப்போ விவியன் பண்ணிட்டு இருக்கிறது. விவியன் வந்து ஷில்பாவை நாமினேட் பண்றது. ஆக்சுவலா நான் வந்து ஒரு வேலை ஷில்பா கிட்ட இதே கேள்வியை கேட்டிருந்தேன்னா, நீங்க யார் பக்கம் இருக்க போற அப்படின்னு கேட்டிருந்தேன்னா, இவங்களும் வந்து அப்பவே யோசிச்சு ஷில்பாவும் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணிருப்பாங்க, இந்த மாதிரி மேபி விவியனை நாமினேட் பண்றதுன்ற விஷயத்த வந்து அப்பவே பண்ணிருப்பாங்க. ஆனா நான் பண்ண விட்டதை வந்து நீ பண்ற, சோ எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு, பாக்க நல்லா தான் பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி பாராட்டுறாரு. சொல்றாரு, டாமினோஸ் டாஸ்க்ல கூட அவர் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணவே இல்லை, அண்ட் போறாரு, நான் சாப்பிட போறேன் பாத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறாரு. சோ பாக்குறவங்களுக்கு எப்படி இருக்கும்னா, அவினாஷ்க்கு வந்து இவர் விவியன் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு, அவினாஷ் செய்யறாரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நான் வந்து யாரோட இன்ஸ்ட்ரக்ஷனும் கேட்டு நடக்கல, நான் எனக்கு என்ன தோணுதோ அதான் பண்ணிக்கிட்டு இருக்கேன், சோ நான் யாரு கீழேயும் ஒர்க் பண்ணல, யாரோட டீமுக்காகவும் வேலை பார்க்கல அப்படின்ற மாதிரி அவினாஷ் வந்து கரண் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. சோ கரண் இதெல்லாம் கேட்டு வெரி குட் அப்படி சொல்லிட்டு போறாரு. இதை கீழே இருந்து விவியன் பார்த்துக்கிட்டு அவருக்கு ரொம்ப எரியுது, என்ன நடந்துகிட்டு இருக்கு, மேல ஷூட்டிங் போயிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி எல்லாம் கிண்டல் பண்ணிட்டு கீழே கேட்டுட்டு இருக்காரு.
இப்ப போய் கரண் வந்து ஷில்பா கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க, இந்த நாமினேஷன் ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்ச பிறகு எப்படி ஃபீல் பண்றீங்க அப்படின்ற மாதிரி. ஒன்னும் இல்ல, நான் இனிமே வந்து விவியன் கிட்ட பேசவே மாட்டேன், அவர் என்ன நாமினேட் பண்ணிட்டாரு, அவர் என்ன நினைச்சாரோ அவர் வந்து என்ன கேட்டாரு, அவரா ஒன்னு நினைச்சுக்கிட்டாரு, அவர் போய் நாமினேட் பண்ணிட்டாருல, சோ நான் இனிமே அவர்கிட்ட பேச மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு கரண் சொல்றாரு, இந்த உங்களோட இந்த பாண்டிங் வந்து ரொம்ப அழகா இருந்தது, அதை இவர் உடச்சு விட்டாரேன்ற மாதிரி தான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஹர்ட் ஆயிருக்கீங்களா அப்படின்னு கரண் கேட்கிறாரு. ஷில்பா இல்ல நான் ஹர்ட்லாம் ஆகல, இட்ஸ் ஓகே ஃபைன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அண்ட் ஷில்பா சொல்றாங்க, இதுக்கு வந்து இவர் விவியனை நாமினேட் பண்ணதுக்கு என்ன ரீசன்னாலும் சொல்லலாம், கன்ஃபெஷன் ரூம்ல நடந்தது சொல்லலாம், இல்லைன்னா வந்து அவினாஷ் வந்து என்னை பத்தி ஏத்தி கொடுத்தது எதுனாலும் சொல்லலாம், ஆனா வந்து விவியனுக்கு இது பண்ணணும்னு இருந்திருக்கு, சோ அவர் வந்து ஏதோ ஒரு ரீசன் கொடுத்து பண்ணியிருக்காரு, அவ்வளவுதான். சோ நான் வந்து இந்த வீட்ல இருந்து போற வரைக்கும் விவியன் கிட்ட பேசவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஷில்பா சொல்றாங்க. அவினாஷ் அண்ட் விவியன் வந்து நைட் படுத்துட்டு பேசிட்டு இருக்காங்க. விவியன் வந்து கேட்டுட்டு இருக்காரு என்ன பேசினாங்க கரண் அப்படின்ற மாதிரி. அவினாஷ் அதை சொல்லிட்டு இருக்காரு. சோ விவியன் சொல்றாரு, நான் வந்து எக்ஸ்க்ளூசிவ் பர்சனா இருக்கணும்னு விரும்புறேன், சோ கூட்டத்துல ஒருத்தனா இருக்க விரும்பல அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு இருக்காரு. அஜித், கஷிஷ், ஈடன் இவங்க எல்லாம் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. கஷிஷ் வந்துட்டு நாமினேஷன் ரைட்ஸ் வந்து எனக்கு எதுக்காக இவர் கொடுக்கல அப்படின்ற உண்மையான ரீசன் உங்க யாருக்கா தெரியுமான்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. வந்து ஈஷா கிட்ட ப்ரூவ் பண்ணும் அப்படின்ற மாதிரி ஈடன் சொல்றாங்க. கரெக்ட் அப்படின்னு கஷிஷ் சொல்றாங்க. அவினாஷ்க்கும் கஷிஷ்க்கும் நடுவில் ஒன்னும் இல்லை அப்படின்றது வந்து ஈஷாக்கு ப்ரூவ் பண்ணுன்றதுக்காகவே வந்து நாமினேஷன் ரைட்ஸ் கொடுக்கல அப்படின்ற மாதிரி இவங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. ஈடன் சொல்றாங்க, நைட்டு அவங்க 2 பேருக்குள்ள சண்டை, இதனால நான் கேட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஈடன் வந்து தப்பா புரிஞ்சுட்டாங்க. அவங்க நேத்து நைட் வந்து ஆக்சுவலி விவியனை பத்தி தான் அவங்க பேசிட்டு இருப்பாங்க, விவியன் அண்ட் ரஜத் பத்தி தான் பேசிட்டு இருப்பாங்க. ரஜத்தை வந்து நான் விட்டு கொடுக்க மாட்டேன், ஏன்னா வந்து அவர் எனக்கு நிறைய நல்ல விஷயங்கள் செஞ்சிருக்காரு, சோ அதனால என்கிட்ட அவரோட ரிலேஷன்ஷிப் கார்டியலா இருக்கு, சோ விவியன் சொல்றதுக்காக என்னால விட்டு தர முடியாதுன்ற மாதிரி அவங்க பேசிட்டு இருந்தாங்க. ரஜத்தை வந்து இவங்க தப்பா நடுவுல ஓட்டி கேட்டுட்டு அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க கஷிஷ்க்கும் அவினாஷ்க்கும் இருக்கிற அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க நினைச்சு இவங்க ஈடன் வந்து பேசிட்டு இருக்காங்க. அதனாலதான் வந்து நாமினேஷன் ரைட்ஸ் கொடுக்கல அப்படின்ற மாதிரி. ஸ்ருதிகா வந்து இந்த ஈடன், யாமினி, கஷிஷ், சாரா இவங்க 4 பேரும் வந்து ரஜத்தோட உட்காந்துட்டு இருக்காங்களே, ரஜத் வந்து பேசுறத கிளாஸ் எடுக்கிறது கேட்கறதுக்காக உட்காந்துருக்காங்க அப்படின்னு நினைக்கிறியா அப்படின்ற மாதிரி கரண் கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. அது கரண் பின்ன என்ன வேற என்ன அப்படின்னு சொல்லிட்டு, நீ வேற, அவங்க 4 பேரும் வந்து ரஜத்தை யூஸ் பண்றாங்க எதுக்காகனா நாமினேஷன் வந்து சேவ் பண்றதுக்கு, டைம் கார்ட் டாஸ்க்ல அவங்கள பாத்துக்கிறதுக்கு, அந்த மாதிரி வீட்டுல நடக்கிற டாஸ்க்ல எல்லாம் அவங்களை காப்பாத்துறதுக்காக வந்து ரஜத்தை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ரஜத் எப்படிப்பட்ட பர்சன்னா, அவர்கிட்ட ஒரு 2 நிமிஷம் உட்காந்து பாசமா பேசிட்டா அவர் நம்பிடுவாரு, அந்த மாதிரி ரொம்ப சாஃப்ட் ஹார்ட்டட் பர்சன், எனக்கு அவரை பத்தி தெரியும், நான் அதை வந்து பாத்திருக்கேன் அவர்கிட்டன்னு ஸ்ருதிகா சொல்றாங்க. இல்ல ஸ்ருதிகா சொல்ற இந்த அப்சர்வேஷன் ரொம்ப ரொம்ப கரெக்ட் தான். ரஜத் கிட்ட வந்து கொஞ்சம் பாசமா பேசிட்டா. அர்ஃபின் வந்து சும்மா போற போக்குல வந்து நீ தான் பாத்துக்கணும் சாராவன்னு சொல்லிட்டு போனதுக்காகவே இவ்வளவு தூரம் சாராவை ப்ரொடெக்ட் பண்ணி இவ்வளவு தூரத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்காரு நாமினேஷன் ஃப்ரீயா பார்த்து. அதுவே வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லையா? அவரால் முடிஞ்ச அளவுக்கு சாராவை காப்பாத்துறாரு. சோ அவர்கிட்ட வந்து யாராவது பாசமா ஏதாவது ஒரு ஹெல்ப்னு கேட்டா கண்டிப்பா அவர் செய்வாரு. இந்த விஷயத்துல வந்து ரஜத்தை பத்தி ஸ்ருதிகா சொல்றது ரொம்பவே கரெக்டான பாயிண்ட் தான். நாள் கழிச்சு கரணை வந்து முட்டை போட்டு சாப்பிடறத காட்டுறாங்க. இந்த கரண் முட்டை போட்டு சாப்பிடறது சொல்ல முடியாமலே நான் ரொம்ப நாள் இருந்தேன். இன்னைக்கு வந்து கரண் காலையில எந்திரிச்சு முட்டை போட்டு சாப்பிடறத காட்டுறாங்க. அதுக்கப்புறம் வேக்கப் சாங் நடக்குது. அவினாஷ் வந்து ஷில்பா கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க நாமினேஷன் ப்ராசஸ் பத்தி. நேத்து வந்து விவியன் உங்ககிட்ட வந்து விவியன் உங்களை நாமினேட் பண்ணிட்டாரு இல்லையா, சோ நீங்க அதுக்காக ரியாக்ட் எதுவும் பண்ணலையா அப்படின்ற மாதிரி. நான் எதுக்கு ரியாக்ட் பண்ணும், எனக்கு தேவையே இல்லை, என்ன நினைக்கிறாரோ நினைச்சிட்டு போட்டோம், அது அவர் விருப்பம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஷில்பா. அண்ட் ஆனா ஒண்ணு மட்டும், என்னோட ரிலேஷன்ஷிப் முந்தி இருந்த மாதிரி விவியன் கூட இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப ஈடன் சாராலாம் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ஒண்ணு கவனிச்சியா, ரொம்ப நாளா வந்து ஈஷா வந்து நாமினேட்டே ஆகல, ஒரு 7 வீக்ஸ்க்கு மேல ஈஷா நாமினேட்டே ஆகல அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஷில்பா கரண் கிட்ட பேசிட்டு இருக்காங்க ஒர்க் அவுட் டைம்ல. சும் பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. சும் வந்து அவங்க கிட்ட கேட்டதா என்ன சொன்னாரு கரண் இந்த எங்களோட அந்த விஷயத்த பத்தி அப்படின்ற மாதிரி, அதாவது அவங்களோட அந்த லவ் ஆங்கிள் இருக்குல்ல அதை பத்தி கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து இவங்க சொல்லியிருக்காங்க, இல்ல கரண் வந்து இருக்கிற நாளை வந்து உங்ககிட்ட நல்லா ஸ்பெண்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு அப்படின்னா, என்ன நல்ல மாதிரினா என்ன அப்படின்னு சொல்லி ஒரு கொஞ்ச நாள் வந்து ஹாப்பியா அவர் ஸ்பெண்ட் பண்ணணும்னு தான் நினைக்கிறாரு. சோ அதுக்கப்புறம் உங்க விருப்பம் அப்படின்ற சொல்றாரு. அவதான் வந்து வெளியில போய் நிறைய விஷயங்களை வந்து பாக்கணும், அவ சைட்ல தான், எனக்கு ஒண்ணுமே இல்லை லூஸ் பண்றதுக்கு, அவதான் வந்து நிறைய விஷயங்களை லூஸ் பண்ணும், ஏன்னா வெளியில போய் அவதான் நிறைய விஷயங்களை டேக்கிள் பண்ண வேண்டியிருக்கு. சோ அவ என்ன சொல்றாளோ அதுதான். நிறைய தடவை வந்து அவ என்கிட்ட சாரி சொல்றா, எதுக்கு சாரி சொல்றானே தெரியல, நானும் கேட்கறதே கிடையாது. அதான் வந்து பெட்டர் பர்சன், அவ மனசுல ஏதோ ஒண்ணு இருக்கு, ஆனா அதை அவங்க என்கிட்ட சொல்ல முடியல, கிளியரா சொல்ல முடியல அவளால. நீங்க தான் பெட்டர் பர்சன், அவளுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்புறாரு. கரண் கிட்ட பேச போறாங்க. சும் கிட்டையும் வந்து அதேதான் சொல்றாங்க. கரண் வந்து உங்ககிட்ட இந்த இருக்கிற நாளை வந்து ஹாப்பியா ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறாரு, அவர் வந்து எந்த ஒரு இடத்தையும் வந்து மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாரு. அண்ட் உங்க 2 பேருக்கும் தெரியும் 2 பேரும் மெச்சூர் பீப்புள், என்ன நடக்குது என்ன நடக்க போகுது, எது நடக்கும் எது நடக்காது எல்லாமே தெரிஞ்சுதான் வந்து நீங்க பழகிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சும் சொல்றாங்க. இல்ல ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன், ஏன்னா இங்க வந்து ரொம்ப க்ளோஸா இருக்கும், ஒன்னா ஜோக் பண்ணிட்டு இருக்கோம் எல்லாமே. சோ நான் அவரை வந்து தாண்டி போறேன் அப்படின்ற ஃபீலிங் வந்து அவருக்கு வந்துடக்கூடாது, சோ அதுக்கு தான் நான் பயப்படுறேன். இல்ல அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வந்து அவர்கிட்ட எப்பவுமே இருந்தது இல்ல. அண்ட் நம்ம விஷயத்துல வந்து என்ன மனசுல நினைக்கிறாரோ கரண் எப்பவுமே அதை சொல்லியிருக்காரு, அதனால நம்ம அதை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி ஷில்பா சொல்றாங்க.
இப்போ ஷில்பா வந்து சும் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அவினாஷ் வந்து என்கிட்ட பேசினா இந்த நாமினேஷன் பத்தி, நீங்க ஏன் ரியாக்ட் பண்ணல விவியன் கிட்ட அப்படின்ற மாதிரி. நான் என்ன ரியாக்ட் பண்றது, எனக்கு எந்த ரியாக்ஷனும் கொடுக்கணும்னு தோணல. சும் கேக்குறாங்க, அப்போ உங்களுக்கு எப்படி இந்த ஃபீலிங் எப்படி இருக்கு, ஒரு மாதிரி ஹர்ட் அண்ட் அதே டைம் ஒரு மாதிரி ரிலீவ்டாவும் இருக்கா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அதுக்கு ஷில்பா சொல்றாங்க, இல்ல 70 days ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் வந்துட்டு முடிஞ்சிடுச்சே அப்படின்ற ஒரு வருத்தம். யாரோ ஒருத்தர் வந்து 1 மாசமாவோ இல்ல 3 வாரமாவோ இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அதாவது அவினாஷ் வந்து விவியன் மனசுல போட்டுட்டே இருக்காரு, அந்த ட்ரையாங்கிள் விஷயம் போயிட்டே இருக்கு அப்படின்ற மாதிரி. சோ இந்த ட்ரையாங்கிள் விஷயத்த முடிக்கணும் அப்படின்னு அவர் நினைச்சு முடிச்சுட்டாரு. சோ அதுதான் வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. யாரோ ஒருத்தர் வந்து அவர் மனசுல சொல்லி சொல்லி போட்டு அந்த விஷயத்துல வந்து யோசிச்சு பார்த்துட்டு ஓகே இவங்கதான் தப்பு அப்படின்ற மாதிரி என்ன தள்ளி வச்சுட்டாரு. அண்ட் அவர் நேத்து பேசும்போது என்கிட்ட சொல்றாரு, நான் வந்து எக்ஸ்க்ளூசிவா இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதாவது வந்து எனக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறவங்க கிட்ட தான் நான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாராம். அப்படி பார்த்தா அவினாஷ்க்கு ஈஷா தான் வந்து இம்பார்ட்டன்ட், ஈஷாக்கு அவினாஷ் தான் இம்பார்ட்டன்ட். இங்க வந்து விவியனுக்கு எங்க இம்பார்ட்டன்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி ஷில்பா கேக்குறாங்க. அவினாஷ் எப்பவுமே வந்து இவங்க ஃப்ரெண்ட்ஷிப்க்கு மேல வந்து விவியனை வச்சு பார்க்க போறது இல்ல, அது வந்து அவருக்கு புரிய மாட்டேங்குதுன்னு ஒண்ணு சும் சொல்றாங்க. இட்ஸ் டூ லேட், அவர் வந்து இதுக்கு மேல புரிஞ்ச ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி அவர் அப்படியே விளையாட வேண்டியதுதான் அப்படின்னு சும் சொல்றாங்க. ஸ்ருதிகா வந்து அவினாஷை வம்பிழுத்துட்டு இருக்காங்க. நீ வந்து ஒரு இண்டிவிஜுவல் பிளேயரே கிடையாது, நீ குரூப் பிளேயர், உனக்கு விளையாடுறதுக்கு வந்து குரூப் வேணும் எப்பவுமே அப்படின்ற மாதிரி. ஆனா நான் அப்படி கிடையாது, நான் ஒரு இண்டிவிஜுவல் பிளேயரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீ ஒருத்தர் மனசுல ஒரு 2-3 வாரமா உட்கார்ந்து ஷில்பா மேம பத்தி தப்பு தப்பா விவியன் கிட்ட போட்டு கொடுத்ததுனால இப்போ வந்து விவியன் வந்து ஷில்பாவை நாமினேட் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஸ்ருதிகா சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, பேசிக்கலி ஒருத்தர் மனசுல வந்து இன்னொருத்தரை பத்தி தப்பு தப்பா சொல்லி கொடுத்து அவங்க வாயாலேயே வந்து அந்த பேரை வர வச்சுட்ட நீ. இப்ப வந்து டோட்டலா விவியன் கன்ஃபியூஸ் ஆகி அவர் வந்து ஷில்பாவை நாமினேட் பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கவும் பிக் பாஸ் நடுவில் வந்துட்டு ஸ்ருதிகா என்ன ரொம்ப ரிலேஷன்ஷிப்குள்ள கன்ஃபியூஷன் பத்தி பேசிட்டே இருக்கீங்க போல இருக்கு, வாங்க எல்லாரும் லிவிங் ஏரியாவுக்கு வாங்க அப்படின்ற மாதிரி கூப்பிட்டுறாரு பிக் பாஸ். நம்ம ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற ஸ்ருதிகாவை பத்தி பேச போறோம். அதாவது ரிலேஷன்ஷிப்ல இருக்க கன்ஃபியூஷன் பத்தி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கன்ஃபியூஷன் எடுத்து ஸ்ருதிகா அப்படின்னு போடுறாரு. சோ ஸ்ருதிகானா கன்ஃபியூஷன்னா ஸ்ருதிகா அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. இந்த வீட்டுல வந்து நிறைய ரிலேஷன்ஷிப் இருக்கு, அதுக்குள்ள எல்லாம் கன்ஃபியூஷன் வர வைக்கிறதுக்காக தான் நாங்க ஸ்ருதிகாவே எடுத்து உள்ள போட்டோம் அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் சொல்லுவோம். ஸ்ருதிகா பிக் பாஸ் என்ன பிக் பாஸ் இப்படி பண்றீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து பிக் பாஸ் சொல்றாரு, யாரை நாமினேட் பண்ணா என்ன, இல்ல வந்துட்டு யாரை நாமினேட் பண்ணாம போனா என்ன, அது அவங்களுக்குள்ளே இருக்கிற பிரச்சனை, இதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி ஸ்ருதிகாவை கேக்குறாங்க பிக் பாஸ். அதுக்கு ஸ்ருதிகா வந்து சொல்றாங்க, பிக் பாஸ் நான் கன்ஃபியூஸ்லாம் இல்ல, நான் ரொம்பவே கிளியரா இருக்கேன், இவர் அவினாஷ் என்ன பண்றாரு எனக்கு கண்ணுக்கு முன்னாடி கிளியரா தெரியுது அப்படின்றாரு. சோ பிக் பாஸ் பாட்டுக்கு சரி ஓகே நான் வந்து டாஸ்க் எக்ஸ்பிளைன் பண்றேன், இப்ப வந்து எனக்கு நீங்க 2 டீமா பிரியணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. உடனே எல்லாரும் வந்துட்டு எப்படி பிரிறாங்கன்னா, அந்த சைட்ல உட்கார்ந்து இருக்கிற சைட்லயே வந்து நாங்க பாதியா பிரிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி பிரிறாங்க. பிக் பாஸ் சொல்றாரு, ரிலேஷன்ஷிப்க்கு ஏத்த மாதிரி வந்து நீங்க ஜாயின் பண்ணி சேர்ந்துக்கோங்க, இதுல வந்து யாராவது நியூட்ரலா இருக்க விரும்பினாலும் இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லவும், இப்ப டீம் அப்படி பிரிங்க அப்படின்னு சொன்ன உடனே கரண், ஷில்பா, ஸ்ருதிகா, சும், திக்விஜய், சாஹத்தோ இந்த டீம்ல இருக்கீங்களான்னு அவினாஷ் கேக்குறாரு. சாஹத் வந்துட்டு யோசிச்சுட்டு பிக் பாஸ் கேக்குறாரு இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் கிட்டயும் அவர் வந்துட்டு ஓகே இருக்கிறேன் அப்படின்னு கன்ஃபியூஸா சொல்றாங்க. இதுலயும் கன்ஃபியூஷனா அப்படின்னு பிக் பாஸ் கேக்குறாரு. அடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு யோசிச்சுட்டு சாஹத் சொல்றாங்க, இல்ல நான் தனியாவே இருக்கேன், நான் யாரோடையும் விளையாட போறது இல்ல, நான் நியூட்ரல் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ரஜத்தும் சொல்றாரு நான் நியூட்ரல் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து பாத்தீங்கன்னா கஷிஷீரன், யாமினி, சாரா நாங்கெல்லாம் ஒரு குரூப் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. மேல வந்து விவியன் அண்ட் ஈஷா நாங்கெல்லாம் ஒரு குரூப் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. சோ இந்த மாதிரி குரூப் பிரிச்சு உட்காடுறாங்க. அப்போ வந்து பிக் பாஸ் சொல்றாரு, ஓகே நான் இந்த சீசனை வந்து ஸ்டார்டிங்ல இருந்து பாத்துட்டு இருக்கேன், சோ யார் ரிலேஷன்ஷிப்ல இருந்தீங்க அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும், இப்ப சில பிரச்சனைகளால பிரிஞ்சு இருக்கிறதுலாம் ஓகே, ஆனா ஜென்ரலாவே வந்து உங்களுக்குள்ள வந்து ஒரு நல்ல பாண்ட் எப்பவுமே இருந்துட்டு இருந்திருக்கு, சோ நான் அந்த மாதிரி நானே வந்து செட்டு பிரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரே வந்து சொல்றாரு. நீங்க வந்துட்டு கரண்ட்க்கு விளையாடணும்னு ஆசைப்படுறீங்களான்ட்டு சும்மா வந்து இருக்கிறதுனால நான் கரனோட இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதே மாதிரி கரண் கிட்டயும் கேக்குறாங்க, உங்களுக்கு ஓகேவா இது அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே நான் சும்காக நான் இதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதாவது 2 பேரும் வந்து சும்காக தான் நாங்க 2 பேரும் ஃப்ரெண்டா இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி கரனும் ஸ்ருதிகாவும் சொல்றாங்க. சோ இதுக்கப்புறம் இவர் என்ன சொல்றாரு, நானே செட்டு பிரிக்கிறேன், எனக்கு 2 டீம் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கரண், ஷில்பா, ஸ்ருதிகா, சும், அப்புறம் விவியன், ஈஷா, திக்விஜய் இவங்கெல்லாம் வந்து ஒரு டீம், ரஜத், சாரா, ஈடன், கஷிஷ், அப்புறம் சாஹத் இவங்க எல்லாருமே ஒரு டீம் அப்படின்ற மாதிரி டீம் பிரிச்சு விடுறாரு பிக் பாஸ். மாதிரி டாஸ்க் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஒண்ணுமே இல்ல, ரொம்ப ஈஸியான டாஸ்க் தான். இவர் வந்து உட்காருவார், அவினாஷ் வந்து ஒரு சோஃபால உட்கார்ந்துருப்பாரு, அவரை பார்த்து வந்து டிராயிங் வரையணும், அவர் அப்படியே வரைஞ்சு அவரை வந்து பெயிண்ட் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து டாஸ்க். டிராயிங் போர்டு தருவாங்க, அந்த டிராயிங் போர்டில் வந்து அவினாஷை வந்து பெயிண்ட் பண்ணணும், அதுதான்.
ஸோ இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளான டாஸ்க் தான். சரின்ட்டு எல்லாரும் ஓகே டீமா பிரிஞ்சு ஒழுங்கா ஆடலாம் அப்படின்னு ஆட ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் அவினாஷ் பாத்தீங்கன்னா ஸ்கர்ட் எல்லாம் மாட்டிட்டு வந்துடுறாரு. வந்துட்டு ஸ்கர்ட்டை வர பிடிச்சி ஒரு சுத்தி காமிச்சாரு. அதெல்லாம் ரொம்ப காமெடியா இருந்தது. ஸோ இப்போ வந்து டாஸ்க் ஆரம்பிச்சாச்சு. அவினாஷ் போய் உட்காந்துட்டாரு. ஆப்பிள்லாம் ஒன்று கையில எடுத்துக்கிட்டு ஒரு ஃபெதர்லாம் கையில வச்சுட்டு அவரை வரைகிறதுக்கு போஸ்ட் கொடுக்கறதுக்காக போய் உட்காந்துட்டாரு சோஃபால. இந்த ரெண்டு டீமும் வரைய ஆரம்பிக்கிறாங்க. இதுல சாரா வந்துட்டு ரொம்ப அழகா வரைகிறாங்க. அவினாஷோட ஃபேஸை வந்து வரையறதுக்கு போயிட்டாங்க. பார்க்கவே வந்து ரொம்ப ஒரிஜினலா இருக்கிற மாதிரி நல்லா வர மாதிரி தெரிஞ்சிருச்சு. சோ கரண் இதை கவனிச்சுட்டே இருக்காரு. இது என்னடா ரொம்ப அழகா போயிட்டு இருக்கே, ரொம்ப அழகா வரைஞ்சிருவாங்களோன்ற பயம் வந்து கரனுக்கு வந்துருச்சு. சோ கரண் என்ன பண்றாரு, அவங்களோட பெயிண்டிங்ல வந்து கெடுக்கிறதுக்காக பெயிண்டை தூக்கி அந்த போர்டு மேல அடிக்கிறாரு. அந்த போர்டு மேல அடிக்கும் போது சாராவோட தலைமுடியில எல்லாம் பெயிண்ட் ஆயிடுது. உடனே சாராக்கு வந்து என் தலைமுடியெல்லாம் பெயிண்டை கொட்டிட்டலன்னு சொல்லிட்டு அவங்க வந்து இப்போ ஒரு பிளாக் பெயிண்ட் எடுத்து கரனோட மூஞ்சிலே அடிக்கிறாங்க. ஸோ கரனோட ஃபேஸ் ஃபுல்லா கண்ணு ஃபுல்லா பெயிண்ட் ஆயிடுச்சு. எனக்கு எரியுதுன்னு சொல்லிட்டு அவர் போய் கழுவுறாரு. ஸோ ஒருத்தர் வந்து பெயிண்டை நாசமாக்கிட்டீங்கன்னு சொல்லிட்டு அவங்க டீம்ல இருந்து இவங்க போர்டுல பெயிண்டை கொட்ட, அப்புறம் இவங்க டீம்ல இருந்து அவங்க போர்டுல பெயிண்ட் கொட்ட, எதுவுமே தெரியாம நடுவில் இருந்த விவியன் மேல வந்து பெயிண்டை கொட்ட, விவியன் வந்து நான் என்னடா பண்ணேன், எதுக்கடா என் மேல பெயிண்ட் அடிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அவனும் திரும்பி சாரா மேல பெயிண்டை கொட்ட. இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஹோலி செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாருமே. வந்து அந்த டாஸ்க் வந்து இவ்வளவு மோசமா போகும்னு பிக் பாஸ் வந்து நினைச்சிருக்கவே மாட்டாரு. அடுத்தது வந்து பெயிண்ட் காலியானோன்னு எல்லாரும் போயிட்டு ஸ்விம்மிங் பூல்ல இருந்து தண்ணி அள்ள ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்விம்மிங் பூலே வந்து பெயிண்ட் ஆகி அதுவே வேற கலர் ஆயிடுச்சு. ஸ்விம்மிங் பூல்ல இருந்து தண்ணி அள்ளி ஒருத்தர் மேல ஊத்திக்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த பெயிண்ட் போர்ட்லயும் ஊத்துறாங்க. ஊத்தினோடனே அந்த பெயிண்ட் எல்லாம் கலைஞ்சி உள்ள வரைஞ்சிருக்கிற அந்த டிராயிங் தெரியுது. சரி இப்போ இதை வச்சாது வரைவோம்னு சொல்லிட்டு அதை வச்சு கண்டினியூ பண்ண ட்ரை பண்றாங்க. அதுக்குள்ள என்ன பண்றாங்க, டிஃபெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாரும் டிரா பண்றதை விட இவங்க டிரா பண்ணாம விடுறதுக்கு என்ன பண்ணுமோ அதை வந்து பண்ண ஆரம்பிச்சாங்க. ஏன்னா வந்து விவியன் கரண் அவங்க டீமுக்கு கிளியரா தெரிஞ்சு போச்சு, இந்த சைடு வந்து சாரா ரொம்ப அழகா வரைகிறாங்க, ஸோ சாரா வின் பண்ணிடுவாங்க. ஸோ அதை நாசமாக்குறதுக்காக என்ன வேலை பண்ண முடியுமோ அது எல்லாமே பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ மாத்தி கலர் அடிச்சுக்கிறாங்க, தண்ணி ஊத்திக்கிறாங்க. இது நடுவில் இடன்லாம் வந்து வேற லெவல்ல சண்டை போடுறாங்க, இறங்கி சண்டை போடுறாங்க. ஏன் மேல ஏன் முடியல நீ ஊத்துனியா, நானும் உன் முடியல ஊத்துறாங்க. ஷில்பா கிட்ட போயிட்டு ஏன் இப்படி பண்றேன்னு சொல்லிட்டு இங்கிலீஷ்ல கத்தி பேசுறாங்க. அப்ப ஷில்பா வந்து டோன்ட் டாக் இன் இங்கிலீஷ் அப்படி சொல்றாங்க. உடனே ஈடன் வந்து நீங்க மட்டும் என்ன பிரெஞ்சுலயா பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டுலாம் ரொம்ப ஃபன்னியா இருந்தது. அதுல வந்து ஈடனும் சும்மா வேற பயங்கரமா சண்டை போட்டுக்கிறாங்க. சும் மேல போயிட்டு ஈடன் பெயிண்ட ஊத்துறாங்க. உடனே சும்க்கு ரொம்ப கோவம் வந்துடுது. நான் உன்னை எதனா பண்ணனா நீ எதுக்கு என்கிட்ட வரேன்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டு ஈடன் மேல தண்ணி ஊத்துறாங்க. இந்த மாதிரி மாத்தி தண்ணி ஊத்திக்கிட்டு பக்கெட் வச்சு அடிச்சுக்கிறாங்க. அப்போ வந்து ஸ்ருதிகா வந்து சண்டை போடாதீங்கன்னு பிரிச்சு விட்டுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய குளறுபடி நடந்தது. அப்புறம் சும் போயிட்டு அவங்களோட சாராவோட பெயிண்டிங்கை கலைக்க பாக்குறாங்க. அப்போ சும்மா வந்து சாரா ஹோல் பண்ணி தூக்குறாங்க. அப்ப அவங்க கையில முடி மாட்டிக்குது. இந்த மாதிரி முடி பிடிக்கிற சண்டைலாம் நடக்குது. ஸோ முடி அடிதடி எல்லாமே நடக்குது. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ரஜத் வந்து யாரையும் ஹார்ம் பண்ற மாதிரி பண்ணல, ஆனா போயிட்டு போர்டை உடைச்சாரு. அவரோட கோவத்தை போய் அந்த போர்டுல காமிச்சாரு, பெயிண்டிங் போர்டுல. ஸோ பெயிண்டிங் போர்டை வேற உடைச்சிட்டாங்க ஆப்போசிட் டீம் அப்படின்னு சொல்லி அது ஒரு பிரச்சனையாச்சு. ஸ்விமிங் பூல்ல தண்ணி எடுத்து வந்து திக்விஜய் வந்து பெயிண்ட் மேல ஊத்தலாம் நிக்கிறாரு. அப்ப ரஜத் வந்து பக்கெட்ல இருக்க தண்ணியை தள்ளி விட்டு போ, திரும்பி போய் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்றாரு. சோ இந்த மாதிரி அதாவது ரொம்ப ஃபன்னியான நிறைய விஷயங்கள் நடந்தது. யாமினி வந்து நியாயம் கேட்க வராங்க. கரண் வந்து ஃபுல்லா பெயிண்டோட இருக்காரு. அப்படியே போய் யாமினியை கட்டி பிடிக்க போறாரு. வா நான் உன்னை கட்டி பிடிச்சிக்கிறேன் அப்படின்ற மாதிரி, உன்னை அழுக்காக்குறேன்ற மாதிரி போறாரு. சோ இந்த மாதிரி நிறைய ஃபன்னியான விஷயமும் நடந்தது. அண்ட் ரொம்ப மோசமாவும் விளையாண்டாங்க. இப்ப கரண் வந்து ரஜத்தை மைக்கோட தள்ளி விட்டாரு. கோமா வெளியில வந்த ரஜத் வந்து அடிக்க போறானோன்னு கரண் இந்த பக்கம் ஓட, ரஜத் வெளியில வந்து மைக்க வந்து கோமா தூக்கி எறிகிறாரு. அது வந்து சும் கால்ல பட, சும் வந்து ரஜத்தை கத்த, இந்த மாதிரி பயங்கர டிராமாஸ் உள்ள அந்த டாஸ்க் வந்து பிக் பாஸே நினைக்காத லெவல்ல போச்சு. சும்மா சாதாரணமா நடந்து வரைஞ்சி முடிச்சு ஒரு காமெடியா ஒரு பிக்சர் வரும், அதை வச்சு நம்ம ஒரு கண்டென்ட் பண்ணலாம்னு நினைச்சா வேற லெவல் கண்டென்ட் கொடுத்துட்டாங்க. ஆனா இதுல வந்து பிக் பாஸ்க்கு வந்து பயங்கர நஷ்டம். ஸ்விம்மிங் பூல நாசம் பண்ணிட்டாங்க, மைக்கெல்லாம் போச்சு, மைக்லாம் எதுவுமே கேட்கல. சோ ஒரு லெவலுக்கு மேல வந்து பிக் பாஸ் ஆலேயே தாங்க முடியல. இவங்க எல்லாம் அடிச்சுக்க போயிட்டாங்க. பக்கெட்டை தூக்கி எரிஞ்சு ஒருத்தர் பக்கெட் வச்சு அடிச்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் லேடிஸ் சண்டையா மாறினோன்னா பிக் பாஸ் இதுக்கு மேல நம்ம தலையிலன்னா பிரச்சனை ஆயிடும் சொல்லிட்டு பிக் பாஸ் உள்ள வந்துடுறாரு. உள்ள வந்து என்ன பண்றீங்க எல்லாரும் லைன்ல நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த லைன்ல நிக்க வைக்கிற மாதிரி லைனா நிக்க வச்சுட்டாரு எல்லாரையும். கரண் என்ன மாதிரியான பிஹேவியர், ரொம்ப மெச்சூர்ட் பர்சன் உங்களை நினைச்சா ரொம்ப இம்மெச்சூரான பிஹேவியர், இது இர்ரெஸ்பான்சிபிள் பிஹேவியர். நீங்க என்ன பேசுறீங்கன்னு எனக்கு கேட்க மாட்டேங்குது, ஏன்னா மைக்கெல்லாம் நாசம் பண்ணிட்டீங்க, உங்க மைக்ல இருக்கிற சவுண்டே எனக்கு கேட்க மாட்டேங்குது. ஸோ நீங்க என்ன பேசுறீங்களோ அது எதுவுமே வந்து ஆடியன்ஸ்க்கு போய் சேராது அப்படின்ற மாதிரி ரொம்ப கத்துறாரு பிக் பாஸ். எவ்வளவு இம்மெச்சூர்டா நடந்துக்கிறீங்க, நான் வந்து இந்த டாஸ்க் நிறுத்த போறது கிடையாது, இல்ல இன்னொரு ரீடாஸ்க் எல்லாம் வைக்க போறது கிடையாது. அவினாஷ் உங்களுக்கு என்ன தெரியுதோ இதுல ஒரு முடிவை சொல்லுங்க, நம்ம வந்து இதை அப்படியே தொடருவோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க.
சோ அவினாஷ் என்ன பண்றாரு, அவர் முன்னாடியே யோசிச்சுட்டார் இல்லையா, விவியன் ஈஷா இருக்கிற இடத்துலதான் வந்து போய் அவர் சைன் பண்ணுவாரு. ஈஷாக்காக தான் முக்கியம், ஏன்னா ஈஷா லாஸ்ட் வீக்கே கேட்டாங்க நான் டைம் கார்டு ஆகணும்னு சொல்லிட்டு. சோ அந்த எண்ணத்தோட போயிட்டு அவினாஷ் நேரா போய் அவங்க பெயிண்டிங்ல சைன் போடுறாரு. அங்க பெயிண்டிங்ல ஒண்ணுமே இல்ல, இருந்தாலும் வந்துட்டு அந்த பெயிண்டிங் தான் நல்லா இருக்குன்னு சைன் போடுறாங்க. சாராலாம் வந்து இது தெரிஞ்ச விஷயம் தானே, ரிசல்ட் ஆல்ரெடி தெரிஞ்சது தானே, நீங்க பயாஸ்டா தான் நடந்துப்பீங்க, ஏன்னா ஈஷா விவியன் அங்கதான் இருக்காங்க, சோ அவங்களுக்காக தான் நீங்க பண்ணுவீங்கன்னு தெரியுமே அப்படின்ற மாதிரி இவங்க எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. சோ அவினாஷ் வந்து இல்ல ஐ கேன் எக்ஸ்பிளைன், எதனால அந்த டிராயிங் இந்த டிராயிங் விட கொஞ்சம் நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி ஏதோ ட்ரை பண்றாரு அவரு. ஆனாலும் வந்து அவர் ரொம்ப பயாஸ்டா நடந்துக்கிட்டாருன்னு வந்து கிளியராவே தெரிஞ்சது. அவருக்கு பிடிச்ச டீமுக்கு அவர் போய் கொடுத்தாரு, அவ்வளவுதான். பிக் பாஸே அப்படிதான் கேட்டாரு, உனக்கு பிடிச்ச டீமுக்கு நீ போய் கொடு அப்படின்ற மாதிரி. சோ அவினாஷ் போயிட்டு இந்த டீம் தான் பிடிக்குது. சோ இப்ப வந்து டைம் கார்டு டாஸ்க்ல பார்ட்டிசிபேட் பண்றதுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் யாரெல்லாம் பாத்தீங்கன்னா அவினாஷ், விவியன், ஈஷா, கரண், ஸ்ருதிகா, சும், ஷில்பா, திக்விஜய், இவங்க 7 பேரும் தான் வந்து செலக்ட் பண்ணிருக்காங்க அடுத்த போட்டிக்கு. அதாவது அடுத்த டைம் கார்டு டாஸ்க்கு போட்டியிட போற போட்டியாளர்கள் இவங்கலாம் வந்து நியாயம் கேட்டுட்டு இருக்காங்க, கரண் பண்ணது கரெக்டா அப்படின்ற மாதிரி. சோ ஸ்ருதிகா சொல்றாங்க, நான் சொன்னேன், கரண் கிட்டயும் சொன்னேன், சும் கிட்டயும் சொன்னேன், பண்ணது தப்பு அப்படின்ற மாதிரி நான் சொன்னேன் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ கரண் உள்ள வராரு. உள்ள வந்தோடனே அதே விஷயத்த ஸ்ருதிகா சொல்றாங்க, நீங்க பண்ணது ரொம்ப தப்பு அப்படின்ற மாதிரி. அப்போ இவர் சொல்றாரு, கரண் சொல்றாரு, ஓகே நான் ஃபர்ஸ்ட் வந்து பெயிண்ட் அடிச்சது தப்புன்னே வச்சுக்கலாமே, ஆனா அதுக்கப்புறம் ஏன் எல்லாரும் பெயிண்ட் அடிக்க ஆரம்பிச்சாங்க, சோ நான் பண்ண தப்ப வந்து எல்லாரும் பண்ணாதனால இப்ப இது எல்லாரோட தப்பாவும் ஆயிடுச்சு. சோ ஆர்குமெண்ட் இப்போ ஒரு பிரச்சனைன்னு வரும்பொழுது எல்லாரையும் தான் கேள்வி கேட்பாங்க. நான் ஒருத்த மட்டும் பண்ணப்போ நீங்க விட்டுட்டு போயிருந்தீங்கன்னா, நீங்க பாட்டு பெயிண்ட் பண்ண ஆரம்பிச்சிருந்தீங்கன்னா அது வந்து என் மேல தப்பா போயிருக்கும். ஆனா நீங்க அப்படி பண்ணாம நீங்க எல்லாம் சண்டை போட்டதுனால அது வந்து எல்லாருமே தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அப்ப ஸ்ருதிகா சொல்றாங்க, நீங்க ஜஸ்டிபிகேஷன் கொடுத்தாலும் நீங்க தான் தப்பு, ரஜத்தே உங்களோட பெட்டரா ஆடினாரு அப்படின்ற மாதிரி ஸ்ருதிகா சொல்றாங்க. அப்போ கரண் வந்து நீ கொஞ்ச நேரம் வாய முடியா, நான் வந்து சாரா கிட்ட பேசுறேன் அப்படின்றாங்க. உடனே ஸ்ருதிகாவும் வெளியில போயிடறாங்க, வம்பு பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. சாரா வந்து ரொம்ப அஃபண்ட் ஆயிருக்காங்கல்ல, இவங்க வந்து இப்ப எதனா பண்ணியே அவங்க வீட்டுல சும்மா கிள்ளி விட்டாலே போதும் அவங்க பயங்கரமா ஆடுவாங்க. சோ இந்த மாதிரி ஒரு பெரிய பிரச்சனை நடந்திருக்கு, எல்லாரும் அவங்க முடியெல்லாம் பிடிச்சி இழுத்துருக்காங்க. சோ அவங்க சும்மா விட்டுருவாங்களா, போயிட்டு என்ன பண்ணிட்டாங்க, அடுப்புல இருக்கிற பர்னர்ஸ் எல்லாம் எடுத்துட்டாங்க, 4 பர்னர்ஸையும் எடுத்து போய் ஒளிச்சு வச்சுட்டாங்க. யாருமே இன்னைக்கு சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒளிச்சு வச்சிடறாங்க. சும்மா வந்துட்டு இப்போ சாரா கிட்ட சாரி கேட்டுட்டு இருக்காங்க. சாரி சாரா, நான் தெரியாம பண்ணிட்டேன், நான் வேணும்ட்டே உங்க முடிய பிடிச்சி இழுக்கல, அந்த ஹீட் ஆஃப் த மொமெண்ட்ல வந்து கையில மாட்டிடுச்சு, அதுதான், அண்ட் நீங்களும் தான் என் முடிய பிடிச்சி இழுத்தீங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே சாரா வந்து எனக்கு தெரியும் நீ வேணும்ட்டே பண்ணலன்னு சொல்லிட்டு, இருந்தாலும் வந்து கரண் நான் மன்னிக்கவே மாட்டேன், கரண் வந்து என்கிட்ட சாரி கேட்டாதான் நான் இன்னைக்கு எல்லாரையும் சாப்பிட விடுவேன் அப்படின்ற போது தான் அப்பதான் எல்லாரும் பாக்குறாங்க கேஸ் ஸ்டவ்ல இருந்து நீ அடுத்த பர்னர் அப்படின்ட்டு. ஆமா சாரா சொல்றாங்க, நான் தான் எடுத்து வச்சிருக்கேன், கரண் வந்து என்கிட்ட சாரி கேட்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப எல்லாரும் குளிச்சு முடிச்சு வெளியில வராங்க. அதுக்கு முன்னாடி கரண் போயிட்டு கேமரா பார்த்து சொல்லிட்டு இருக்காரு, சாரி தப்பு நடந்துருச்சு அண்ட் எல்லாருமே தப்பும் பண்ணிட்டோம் சாரி அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு போறாரு. கலாட்டா தான். சாரா வந்து கோமா உட்காந்துருக்காங்க, எல்லாரும் வந்து அந்த பர்னரை கொடுத்துருங்கன்னு கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ கரண் வராரு, வந்து ரொம்ப நல்ல ஆர்டிஸ்ட், உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா வந்து கொஞ்சிறாரு. சாரா வந்து இருந்தாலும் கையெடு பேசாத என்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்து தோப்பு காரணம் போடு, சாரி கேளு தோப்பு காரணம் போடு அப்படின்றாங்க. 200 டைம்ஸ் வந்து தோப்பு காரணம் போடு அப்படின்ட்டு. 200 ரொம்ப ஜாஸ்தி, கொஞ்சம் கம்மி பண்ணுங்களேன்னா சரி 100 150 அப்படின்னு குறைக்கிறாங்க. இல்ல இன்னும் கொஞ்சம் சொல்லிக்கிறேன், சரி லாஸ்டா 70 கொடுக்குறேன், 70 தோப்பு காரணம் நீயும் போடணும் அவினாஷும் போடணும், அவினாஷ் வந்து தப்பான ஜட்மெண்ட் கொடுத்தான், அவினாஷும் சேர்ந்து போடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனா வந்து சரி ஓகே நான் போடுறேன், அப்ப நீங்க பர்னர் கொடுத்துருவீங்கல்ல அப்படின்னு. ஆமா கொடுத்துருவேன் அப்படின்றாங்க. அண்ட் நீ உண்மையாவே வந்து ரொம்ப நல்ல ஆர்டிஸ்ட், அது எல்லாருக்கும் வெளியில தெரிஞ்சிருக்கும், கொஞ்ச நேரத்திலேயே வந்து நீ அழகா வரைய ஆரம்பிச்ச, நீ எங்க கம்ப்ளீட் பண்ணிடுவியோ, எங்களோட நல்லா வரைஞ்சிருவியோன்ற பயத்துலதான் வந்து நான் உன்னோட பெயிண்டிங்கை டிஸ்ட்ராய் பண்ணேன், தப்பு தான் அது, ஆனா வந்து ஜெயிக்கணுன்றதுக்காக பண்ணேன் அப்படின்ற மாதிரி சாரி கேட்டுட்டு இருக்காரு சாரா கிட்ட. நீ என்னனாலும் கேட்டுக்கோ, ஆனா நீ வந்து தோப்பு காரணம் போட்டாதான் நான் பர்னர் கொடுப்பேன் அப்படின்றாங்க. சரி நானும் அவினாஷும் தோப்பு காரணம் போடுறோம்னு சொல்லிட்டு அவினாஷியும் வந்து அவர் சொல்றாரு, தோப்பு காரணம் போட்டாதான் பர்னர் கொடுப்பாங்களா, நம்ம எல்லாம் சாப்பிடணும், தோப்பு காரணம் போடலாம்னு. அவினாஷ் வந்து ஓகே ஃபைன், நான் வீட்டுக்காக நானும் பண்றேன், 70 தானே போட்டுடலாம், எப்படி போடலாம் அப்படின்லாம் பேசிட்டு இருக்காங்க. சரி நானும் சேர்ந்து போட்டா வந்து குறைச்சிக்கலாம்ல அப்படின்ற மாதிரி ரஜத் சொல்றாரு. ஸோ 70 வந்து நம்ம பிரிச்சுக்கலாம் 3 பேரா அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் அப்போ வீட்டுல இருக்க எல்லாரையுமே வந்து கொஞ்சம் போட சொல்லலாம், ஸோ ஈஸியா முடிஞ்சு போயிடும் அப்படின்ற மாதிரி ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்டப் காமெடியன் வந்து வீட்டுக்கு வராங்க. சோ ஸ்டாண்டப் காமெடியன் வந்து நிறைய ஃபனி திங்ஸ் பேசுறாரு. அந்த பிளாங்கெட் இந்த வீட்டுல எதுவுமே கவர் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல, வீட்டுல கவர் இல்ல அப்படின்னு நினைச்சா கூட வந்து பிளாங்கெட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கரஞ்சும் அந்த விஷயங்களை பத்தி பேசிட்டு இருக்காரு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஈஷா வந்து தெரியவே இல்லை, எங்க இருக்கிறாங்கன்னே தெரியாம போயிட்டாங்க. ஃபர்ஸ்ட் வந்த உடனே ஈஷாவோட வந்து ரொம்ப ஃபயரா பேசுறாங்க. அதுக்கப்புறம் கஷிஷ் எங்கன்னே தெரியல, ஹார்பிக் பாத்ரூம் கிளீனிங் போட்டு கழுவுன மாதிரி 99.9% ஜாம்ஸ் காணாம போயிட்ட மாதிரி நீங்களும் காணாம போயிட்டீங்க அப்படின்ற மாதிரி கிண்டல் பண்ணிட்டு இருந்தாரு. அதே மாதிரி ரஜத்தையும் வந்து பார்த்து கிண்டல் பண்ணிட்டாரு. ரஜத் வந்து ஒரே இடத்துல நின்று ஒரு விஷயத்த சொல்ல மாட்டாரு, போவாரு வருவாரு, திரும்பி மிரட்டுவாரு, புரிஞ்சுதான்னு கேட்பாரு. சோ இந்த மாதிரி அவர் பண்ணுவாரு. அண்ட் சாத் வந்து பேசும்பொழுது அவங்க ஐப்ரோஸ் தான் வந்து நிறைய பேசுவோம், ஐப்ரோஸ் தூக்கிப்பாங்க, ஐப்ரோஸ் தூக்கிட்டு பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எப்படி பண்ணுவாங்கன்னு சொல்லி நடிச்சு காமிச்சிட்டு இருந்தாரு. ஸோ இந்த மாதிரி வீட்டுல இருக்கிறவங்களை பத்தியே ஃபன்னியா பேசிட்டு எல்லாரையும் சிரிக்க வச்சுட்டு கிளம்பி போயிட்டாரு. ஸோ இப்ப சாரா வந்து பர்னர் கையில வச்சிருக்காங்க, பாத்ரூம்ல ஒளிச்சு வச்சிருந்தாங்களா, ஸோ அந்த பர்னர்ஸ் 4 கையில வச்சிருக்காங்க. ஸோ கரண் போயிட்டு
சாரி சொல்லிட்டு அப்படியே வந்து அந்த பர்னரை புடுங்க பாக்குறாரு. ஓ நீ இப்ப என்ன ஃபோர்ஸ்ஃபுல்லா இங்க இருந்து புடுங்கி வைக்கலான்னு பாக்குறியா அப்படின்னு சாரா கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்குள்ள ரஜத் வந்து சேவ் பண்ண வராங்க. அவினாஷும் வந்து அந்த பர்னரை புடுங்கிறதுக்கு ட்ரை பண்றாரு. சோ அதை வந்து பண்ண விடாம வந்து ரஜத் வந்து தடுத்துட்டு இருக்காரு. அப்புறம் லேடிஸ் எல்லாம் வந்து அணைச்சு கூட்டிட்டு போறாங்க. பர்னர் கொடுங்க, ரொம்ப பசிக்குது எல்லாருக்கும் அப்படின்னு யாமினி எல்லாம் கேக்குறாங்க. உடனே சரி அப்ப வந்து கரண் வந்து சாரி கேட்க சொல்லு, அப்பதான் நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே கரண் வந்து சரி சாரி அப்படின்னு சொன்னோன்னா பர்னரை கொடுத்துறாங்க. இதோட வந்து எபிசோட் முடியுது. எல்லாரும் இன்றைய நிகழ்வுகள் வந்து இதுதான். ஃபன்னியா போச்சு. நினைக்காத அளவுக்கு வந்து அந்த டாஸ்க் வந்து பிரம்மாண்டமாக்கிட்டாங்க. அண்ட் நிறைய பொருள் சேதாரமும் நடந்துருச்சு. அந்த ஸ்விம்மிங் பூல் அப்புறம் வீடெல்லாம் வந்து அவங்களே தான் கிளீன் பண்ணாங்க. ஸ்விம்மிங் பூல் யார் கிளீன் பண்ணான்னு தெரியல, பட் அந்த தரையெல்லாம் வந்து தண்ணி ஊற்றி கழுவிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களும் கிளீன் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி டாஸ்க் கொடுத்தா ஹோலி செலிப்ரேட் பண்ணாங்க இன்னைக்கு வீட்டில். அதுதான் நடந்தது. 7 பேர் செலக்ட் ஆயிருக்காங்கல்ல டைம் கார்டு டாஸ்க்காக. இதுல வந்து ஸ்ருதிகா தான் டைம் கார்டு ஆயிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கான டாஸ்க் வந்து இன்னைக்கு காட்டுவாங்க, இன்னைக்கு நைட் எபிசோட்ல. ஸோ அவ்வளவுதான் மக்களே. இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சதுன்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். வேற ஒரு வீடியோல திரும்பவும் மீட் பண்ணலாம். Until then, it's bye from Jemima. Take care.